ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். அறிவு வளராத பையன் அப்படிங்கிறாரு நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு. இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? இதை நம்ம தொடர்ந்து பேசுறோம், மறுபடியும் ஒரு முறை பேசுறோம். ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்ல, திரும்ப திரும்ப சொல்றோம். இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு. 10 ஆண்டு காலம் இவங்க யூபியில இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல. எம்ஹெச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோகேட் பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம், எம்ஹெச்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க, பீகார்ல திறங்க, கவுஹாட்டியில திறங்க, டெல்லியில திறங்க. பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு. அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு, நாம எதையும் திறக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு, அதனால் நிதி அதிகமா போகுது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் 10 தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம்னு சொல்லட்டும். நாங்க எம்ஹெச்ஆர்டி எடுத்துட்டு போறோம், நாங்க பேசுறோம், தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம், ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க, அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கோம், அதையும் 2-3 ஆக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும்? முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தோமா? தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணுங்க, மதுரையில் ஓபன் பண்ணுங்க, நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க. நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா? தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும். பல்கலைக்கழகங்களே இல்லாம இருந்தா எப்படி பணம் வரும்? அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க. அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? தெரியாது. அவருக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான். எனக்கு தமிழ் மொழி பெருசு, அதற்காக நான் இந்திய திட்டனா திட்டல. என் மொழி எனக்கு பெருசு, என் மொழி எனக்கு பெருசு, சமஸ்கிருத திட்டனா இல்லை. அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா, தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி, மோசமான மொழி. நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க, நான் தவறு இல்லை. அதுவும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் a dead language னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது. எல்லா மொழியும் 4 பேர் பேசுறாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு பார்வையோடு துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பார்க்கறாங்க. அவரே சொல்றாங்க, எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனா தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சி 5 வருஷம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லட்டுமே. இன்னும் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஆரியன், திராவிடியன், பிராமின், நான் பிராமின், தமிழ், நான் தமிழ், இப்படி தானே பேசுறாங்க. 4 ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஏத்துக்கிறோம். அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க. டெல்லி, தமிழ்நாடு, நார்த்து, சவுத்து, ஆரியன், திராவிடியன், பஞ்சாப், தமிழ்நாடு. இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க. இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயை திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். सर वो आदमी बोला उदयनिधि स्टालिन जी, संस्कृत डेड लैंग्वेज। मैं बोल रहा हूँ इलेक्शन समय में किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आर्यन द्रविडियन सेम ड्रामा इधर चल रहा है। सर लास्ट टाइम उदयनिधि स्टालिन हिंदू रिलीजन का डेंगू बोला। मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक, அறிவு வளராத பையன் அப்படிங்கிறாரு. जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है, जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है, अगर उसको वो डेड दिखता है, डेंगू दिखता है. உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப த்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம். யாருக்கும் எதிரான மதம் இல்லை. அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா, அவர் போட்டிருக்கிற கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி. அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும். கண்ணாடி அவர் மாற்றணும் அப்படிங்க. இந்தியாவில் மெட்ரோ என்பது 2017 மெட்ரோ பாலிசியின் படி தான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம், தவறு கிடையாது. நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும், கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும், கண்டிப்பா மதுரைக்கு வேணும், கொடுக்கணும். கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க?
2022 கொடுத்த ரிப்போர்ட்ல 2011 பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க. வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க? அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க. அதாவது 2022 எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, வாக்காளர்கள் எவ்வளோ இருக்காங்க பார்த்து கொடுக்குறாங்க. வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை 2011 டேட்டாவை கொடுக்குறாங்க. சென்னை, மதுரை ரெண்டும் குவாலிஃபை ஆகலை இவங்க கொடுத்த தவறான டேட்டா. ரெண்டாவது, மெட்ரோ வாங்குவது சிறப்பல்ல, மெட்ரோ நடத்துவது சிறப்பு. இன்னைக்கு பெங்களூர்ல பாருங்க, அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்காரு பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக என்னன்னா, எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பெங்களூர் மெட்ரோல கண்டமேனிக்கு ஃபேரை ஏற்றி இருக்கிறாங்க. காரணம், திட்டம் சரியா போடல. இரண்டாவது, மத்திய அரசு கேட்கறது திட்டத்தை சரியா போடுங்க. கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொபோசல் 6 இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போறாங்க ரிப்போர்ட்ல இல்லை. பப்ளிக் லேண்டா பிரைவேட் லேண்டா இல்லை. ரைட் ஆஃப் வே இல்லை. ஹோப்ஸ் காலேஜில் இருந்து கோயம்புத்தூருக்குள்ள போகக்கூடிய ரூட்டு டிராஃபிக் கன்ஜெஷன் சர்வேல இல்லை. எவ்வளவு வண்டி போகும் இல்லை. எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க, ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சென்னை 55 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது, கோயம்புத்தூர் 55 கிலோமீட்டர் குறைவாக இருப்பது எப்படி 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க? இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. யாரும் நிராகரிக்கல. புது டிபிஆர் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். மனோகர்லால் கட்டர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம், கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாம உரிமை. கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும். தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்க தலை மேல என் தலை மேல ஏத்துவாங்க. 4 ரூபா கொடுத்து போற இடத்துல 40 ரூபா கொடுத்து போவோம், நீங்க பெங்களூர் மாதிரி. அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவற போடுறாங்கல்ல, இது மிகப்பெரிய தவறு. அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது. அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்டை போடுறாங்கல்ல, இது மன்னிக்க முடியாத குற்றம்.